கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது, அப்போது இந்த ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த அக்னி அபிஷேகத்தை நம்ம வந்து அதை அவித்து போடாமல் நல்லா தக அந்த அக்னி அபிஷேகத்தில் அப்படியே நெருப்பில் நம்ம நிற்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போதுன்னு சொல்கிறாரு. அப்போ அது வர்றதுக்கு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு சொல்லி. அது வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பெலன் அடைவோம். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த பூமி எவ்வளோ சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த அக்னி அபிஷேகத்தை நம்ம வந்து அதை அவித்து போடாமல் நல்லா தக அந்த அக்னி அபிஷேகத்தில் அப்படியே நெருப்பில் நம்ம நிற்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போதுன்னு சொல்கிறாரு. அப்போ அது வர்றதுக்கு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு சொல்லி. அது வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பெலன் அடைவோம். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த பூமி எவ்வளோ